இத்தினால நம்ம பண்ண பொங்கல் தமிழன் பொங்கல், இது தன்மான பொங்கல். இத்தினால் இருந்தது தை பொங்கல், இது தன்னம்பிக்கை பொங்கல். ஞாயிறுக்கு அப்புறம் திங்களே, தை பிறந்தா பொங்கலே, சூரியனுக்கு படைக்கதான் சக்கர சக்கர பொங்கலே, மாட்டு மாட்டு பொங்கலே, காணும் காணும் பொங்கலே, பொங்கலோ பொங்கலே. அவனுக்கு குடும்பத்தோட கண்களே, அதுதானே பெண்களே. ஞாயிறுக்கு அப்புறம் திங்களே, தை பிறந்தா பொங்கலே, சூரியனுக்கு படைக்கதான் சக்கர சக்கர பொங்கலே, கதிர் தரும் கதிரவன கரும்ப நினைக்கு பொங்கலே, மாட்டு மாட்டு பொங்கலே, காணும் காணும் பொங்கலே, பொங்கலோ பொங்கலே. வாழ்த்துது எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். இனிய பொங்கல் நல்ல அழுத்துக்கள். அமுகு டுமுகு அமால் டுமால். அம்மா தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்க. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்லம்மா. அமால் டுமால். அமுகு டுமுகு அமால் டுமால். சொல்லுங்க, இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் நல்லா தான் சார். இல்ல என்னன்னா, நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீ ஜனநாயகம் வராதது ஒரு மிகப்பெரிய வருத்தம். இந்த நேரத்தில் நாமளும் வந்து கூட சப்போர்ட்டிவாக இருந்து அந்த இது பண்ணியிருந்துருக்கணும். ஸ்டேஜில் வந்து அழுதுட்டு எனக்கு அண்ணன் மாதிரி தம்பி மாதிரி அப்படி இப்படின்னு அழுதுட்டு பின்னாடி போய் நடு ரோட்டில் விட்டுருவாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, பத்மஸ்ரீ உலகநாயகன் கமலஹாசன் சார் வந்து படத்தை அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்போ படம் முடிஞ்ச உடனே கூட்டிட்டு போய் டீம்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருங்க, இது ஒரு பயங்கரமா இருந்துச்சு, பிரமாதமா பண்ணிட்டீங்கன்னு. நாங்கள் கமல் சார்ட்ட இருந்து அதை வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க இன்னொரு 5 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசினாங்க. அமரனுக்கும் அவங்க இவ்வளவு 5 மினிட்ஸ் தான் பேசல, 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் தான் பேசினாங்க. பட் இந்த படத்துக்கு அவ்வளவு நேரம் பேசினாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கமல் சார். நேற்று காலையில சூப்பர் ஸ்டார் என்னுடைய தலைவர் ரஜினிகாந்த் சார் கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு திருவிழாவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கிரீடத்தோட கிளம்பிட்டீங்க. நாங்க மிஸ் தென்காசி அழகி போட்டிக்கு போறோம். மிஸ் தென்காசியா? உங்களை எல்லாம் பார்த்தா தென்காசியை விட்டு மிஸ் ஆகி போற மாதிரில இருக்கு. தென்காசில அழகி போட்டி நடக்குதே, உங்களுக்கு தெரியாதா? அது அழகிகளுக்கு இல்ல, கிளவிகளுக்கு. இவன் இடுப்புல வேட்டியே நிக்கல, இவன் படுத்துற பாடு தாங்க முடியல. நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வேட்டி எப்படி கட்டுறதுங்க பார்க்க போறோம். முதல்ல வேட்டியை ஈவனா வச்சுக்கங்க. அதுல ஒரு முனைய வாயில கவ கொடுத்துக்கங்க. இப்ப இன்னொரு முனைய இந்த பக்கமா கொடுத்து அந்த பக்கமா எடுங்க. நான் பண்ண மாதிரியே பண்ணுங்க. இப்படி திருப்பி கட்டினா அவ்வளவுதாங்க, ஈஸி. போயிடுச்சு. இவனா வச்சுக்கிட்டு ஒரு எண்ட பாதியா மடிங்க, பக்கம் கொடுங்க, அந்த எண்ட அந்த பக்கம் கொடுங்க, அவ்வளவுதான். தமிழ்நாடு ஸ்டைல் வேட்டி கட்டு ஈஸி. நல்லா இருக்கு. என்ன நீ வேட்டி கட்டலையா? ஃபங்க்ஷன் முடிய போது என்ன பண்ணிக்கிறீங்க? ஃபங்க்ஷன் முடிய போதா? ஆமாடா, போடா வந்து தொலைடா. பொங்கல் நல்வாழ்த்துக்கள்னு சொல்றதோட பொங்கலுக்கு நல்வாழ்த்து சொல்லணுமான்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா பொங்கலுக்கு லீவும் கிடையாதுன்ட்டாங்க இப்போ. ஸோ அது உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பொங்கலுக்கு நான் வீடே தங்கல, ஸ்டேஷன் பெஞ்சில் போய் படுத்துட்டேன். ஊர்ல தெருவுக்கு தெரு பொங்க வச்சு கொண்டாடிக்கிட்டு தான் இருந்தாங்க. என்னாலதான் முடியல. சாயந்தரம் தான் வீட்டுக்கே வந்தேன். இவன் மூஞ்சில முடிக்க முடியாம சாயங்கிறதுக்கு 2 வாய் பொங்கலை தின்னுட்டு
கண்ணை மூடி படுத்துட்டேன். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. சில நண்பர்